கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாவரையும் தேவ சபையில காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்திருக்கிறார், எனக்குள்ள உயிர்த்தெழுந்திருக்கிறார், சபைக்குள்ள உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பார்க்க போறோம். மேத்யூ சாப்டர் 28 verses 6. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் திறந்திருக்கிறது. அவர் வச்ச முதல் நாள் 6 மணிக்கு அவரை அடக்கம் பண்ணி கல்லறையில் பூட்டி இருக்கிறாங்க. பூட்டி சாதாரண பூட்டு கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பூட்டு போட்டு வச்சிட்டாங்க, லாக் பண்ணி வச்சிட்டாங்க. எங்களுக்கு வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 27ஆம் அதிகாரம் 63 66 வாசிக்கும் பொழுது, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது மூன்றாம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள் சொல்லாதபடிக்கும் முந்தினை எதை பார்க்கிலும் பிந்தினை எத்து கொடி எத்தை பார்க்கிலும் பிந்தினை எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால், அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை திறந்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கும் திறந்த கல்லறையை பார்க்க முடியும். ஆமென். அப்போ அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அதை சொல்றாங்க. எப்படி இது திறந்திருக்கும்? இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி திறந்திருக்கும்? முத்திரை போட்டாங்க. சொல்றான் ஒருத்தன், அவர் அடக்கம் பண்ண போன இடத்துல கூட இருந்த ஒருத்தன் ஏற்கனவே சொல்லியிருக்காயா, 3-4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். அவங்க ஒரு இயேசு கிறிஸ்து எத்தனைலாம் சொல்றாங்க, ஏமாத்துக்காரன்னு சொல்றாங்க. அங்கே கூட இருக்கிற சீசர்கள் வந்து அவனை களவாய், அதாவது காவல்ட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி பொய் சொல்லிடுவாங்க. ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை பொய்யா கொண்டு வந்துடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுன்னு சொல்லி பிளாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, பூட்டு போட்டு சேவகர்கள் வச்சு காவலுக்கு ஆளை வச்சாச்சு, பூட்டை போட்டாச்சு, முத்திரை போட்டாச்சுன்னா முத்திரை எடுக்கணும். எங்கேருந்து போவீங்கன்னா மரியாதை கூட நினச்சிட்டு போகிறான், ஐயோ அந்த கல் பெருசாக இருக்குமே, அந்த முத்திரை போடப்பட்டிருக்குமே, அந்த முத்திரையை உடைக்க முடியாது, திறக்க முடியாது, அதுக்கான சாவி இல்லையே, அந்த கல்லை புரட்ட முடியாது, அது பயங்கரமான கல், வெயிட்டான கல், போக ஆளுநர் கூட்டு போகிறாங்க, நீ வா அப்படின்னு. அப்படிதானே? அவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். எப்படி செய்தார்? அவர் இங்கே இது மார்க் 16:6 சொல்லும்போது, அவன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர்த்தெழுந்தார். அங்க இருக்கக்கூடிய தேவ தூதன் வந்து சொல்றாரு, இதோ அவரை வைத்த இடம், அவர் இங்கே கிடையாது. அது சொல்ல காரணம்னா, முதல் சொல்ல முன்னாடி அவன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். பயம் உண்டாயிரும்ல. என்ன பயம் உண்டாயிரும்?
இவ்வளவு பெரிய முத்திரை உடைக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு பெரிய கல் புரட்டி போட்டிருக்கு. அவருடைய பாடி யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? இது ஒரு சாத்தானுடைய வேலையா இருக்குமோ அல்லது மிருகத்தினுடைய வேலையா இருக்குமோ? அப்படியே யோசிக்க வேண்டியது வரும். ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் சென்னை பகுதியில் பெத்து குப்பத்தொட்டில் போட்டாங்க. அது எறும்பு மொச்சு கிடந்துச்சு, நாய் இழுத்துட்டு போயிருந்துச்சு. அந்த குழந்தைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி எடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து இன்னைக்கு பிழைக்க வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. போன 2 மாதத்துக்கு முன்னாடிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியல, பயங்கரமான காரியங்கள் ஆகிடுச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, இதே போல தான் கர்த்தரை யோசிக்கிறாங்க. ஆனால் பயப்படாதீர்கள், அப்படியெல்லாம் நடக்கலை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்திருக்கிறார். எங்க இருக்கீங்க? எங்க கொஞ்சம் இங்கே இறங்கிருக்கேன். நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சு அனுப்பிடுங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் திறந்திருக்கிறார். பயப்படாதீர்கள். ஏன் பயம்? எதற்கு பயம்? எந்த மாதிரியான காரியம் பயம்? அவர் இல்லைன்னு சொன்னா எனக்கு விரோதம் இருக்கும். ஏற்கனவே பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு இடைவெளி, ஒரு 400 வருஷம் வந்துச்சு. அந்த 400 வருஷத்திலே பல விதமான பாடுகள் அனுபவிச்சிட்டாங்க ஜனங்கள். அவங்க ரட்சிக்க ஆள் கிடையாது, விடுதலை கொடுக்க ஆள் கிடையாது, ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாது, நன்மை செய்ய ஆள் கிடையாது. அதிலே அவங்க துன்புறுத்தப்பட்டுட்டாங்க, பல அழிவுகளை சந்திச்சிட்டாங்க, முறையிட முடியல. ஆண்டவர் பேசுறத நிப்பாட்டு, பிதாவாகிய தேவன் பேசுறத நிப்பாட்டிட்டார். தரிசனவாதிகளை அனுப்புறதை நிப்பாட்டார், தீர்க்க தரிசனம் நிப்பாட்டார், நியாயத்தீர்ப்பை நிப்பாட்டார். பயங்கரமான பாடுகள் இந்த பயத்துல இருக்கிறாங்க. இதுல இவரு வந்து காப்பாற்றுவார் நினைச்சிட்டு இருக்காங்க. இவரையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா அடக்கம் பண்ண உயிரோட எழுந்திருப்பார் சொன்னாரு, எழுந்திருப்பாங்க. பார்த்தா காணோம். இங்க வந்து பார்த்தா காணோம். ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஏன் சொல்றேன், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே தேடாதீங்க. மார்க் 16:6. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனா இயேசுவை தேடுகிற அவர் உயிர் தந்த அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆமாம், எங்கே போய் பாருங்க, நேராக போய் கலிலேயாவில் போய் பாருங்க. அவர் ஏற்கனவே சொன்னார், நான் கலிலேயாவில் இருப்பேன், கலிலேயாவில் போய் பாருங்க. பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது உயிர்த்தெழுதல் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை ஆனஸ்டாசிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இதுக்கு எழுந்திருப்பது அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது என்பதற்கான அர்த்தம். உயிர்த்தெழுப்பப்படுகிற ஒரு நபர் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டு முன்பு இருந்தது போல ஒரு நபராக திரும்ப உயிர்க்கு கொண்டு வரப்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உலகத்தில் சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்கள் தேவதைகள் இருந்தாலும் எல்லாம் அழிஞ்சு போனதும் மரித்து போனதும் சரீரம் இல்லாததுமாக இருக்கிறது. சரீரமாய் உயிரோடு எழுந்த தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனால நாங்க இயேசுவை தேடுங்க, இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசுவை நாடி வாங்க, இயேசுக்காக நீங்க பாடுபடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க மரித்ததுகளையும் மரிக்க போறதுகளையும் நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பெரும்பாலும் அழைக்கப்படுகிற இந்த எபிரேய வார்த்தை இந்த ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, கல்லறையிலிருந்து அவனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல பெரும்பாலும் இந்த வார்த்தை சொல்லப்படுறது கிடையாது. ஆனா எபிரேய வேதாகமத்துல உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனா எங்கெங்க பார்க்கலாம், ஓசியா 13 படிக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. ஓசியா 13:14 பார்க்கலாம், யோபு 14ஆம் அதிகாரம் 13 வருஷத்துல 15 வருஷம் வரைக்கும் படிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19 வருஷத்துல பார்க்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2 வசனத்திலையும் 13 வசனத்திலையும் பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 27:63-66 வாசிக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 63-66.
ஆண்டவனே ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே அடிச்சவன், அவரை மரிக்க செய்தவன், அவரை அடக்கம் பண்ணினவன், அவன் சொல்லுகிறான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அவர் உயிரோடு இருந்திருப்பார் என்று சொல்லி. ஆமென். ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள் சொல்லாதபடிக்கும், மனுஷருக்கு முன்பதாக இவனை கொண்டு போய் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லாதபடிக்கு முந்தினத்தை பார்க்கிலும் பிந்தினத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். முந்தினத்தை பார்க்கிலும் பிந்தினத்து கொடிதாக சொல்ற விஷயத்தை பாருங்க. அது முன்னாடியே பயங்கரமா இருந்தா இனி மறிச்சு உயிர் தெழுந்தா இன்னும் அதி பயங்கரமாயிருவான். உன்னால கட்ட முடியாதுடா, இப்பே கட்டான்றா. புரியுதா சொல்றேன்? அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை எவ்வளவு அழகானது இருக்கும், எவ்வளவு வல்லமையா இருக்குன்னு சொல்லி ஒரு பாவிக்கு தெரியுதுங்க, ஒரு அக்கிரமக்காரனுக்கு தெரியுது, ஒரு துரோகிக்கு தெரியுது, இயேசுவை அடிச்சவனுக்கு தெரியுது, கல்லைகளை வச்சு மூடினவனுக்கு தெரியுது. அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டுமா? தெரிய வேண்டாமா? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியணுமா? தெரிய வேண்டாமா? ஞானஸ்தானம் எடுத்த உங்களுக்கு தெரியணுமா? தெரிய வேண்டாமா? சபைக்கு வந்து போகிற உங்களுக்கு தெரியணுமா? தெரிய வேண்டாமா? அப்ப நம்ம எவ்வளவு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4-10 வரைக்கும் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அங்கு தரிசனமான உயிர்த்தெழுந்ததுக்கான சாட்சியை பார்க்கிறோம். அப்போ அவர் தாம் ஒரு தேவனுடைய குமாரன் என்றும் தான் ஒரு தேவன் என்றும் நிரூபிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 10 வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் தேவன் என்றும் தேவனுடைய குமாரன் நிரூபிக்கிறார். அவர் சொன்னதை நிரூபிக்கிறார். எங்க தரிசனமாகி நிரூபிக்கிறார். இன்னைக்கு சாட்சி இருக்கா, அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன நீங்க இந்த வசனங்களை படிச்சு சொல்லலாம். ஆமா, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் முந்தினையத்தை காட்டிலும் பிந்தினையத்து அதி பயங்கரமா இருக்கிறது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் 3 வருஷத்துல செய்ததை விட இந்த உலகம் முழுசுக்கும் அவரே அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறார். அவர் அதுக்கு பின்பு வச்சிருக்கிற ஒரு இட்டர்னல் லைஃபுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார். எவர் லாஸ்டிங் லைஃப்ல கொண்டு போகிறார். காலத்தால் அழிக்க முடியாத, யாராலும் அழிக்க முடியாத, எந்த பிலாத்து வந்தாலும் அழிக்க முடியாத ஒப்பற்ற என் தேவன் அழகாக செய்து வச்சிருக்கிற ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போகிறார். அவர் உயிர்த்தது தாங்க. சும்மா இன்னைக்கு உயிர்த்ததுனால சும்மா ஒரு வேட்டு போட்டு ஒரு ஸ்வீட்டு போட்டு காரம் போட்டு சாப்பிட்றது ஒரு விசேஷமாக கொண்டாடக்கூடாது. அவர் உயிர்த்ததை மறுமலர்ச்சியாக கொண்டாடணும், அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக கொண்டாடணும், ஒரு ரெனிவலாக கொண்டாடணும். என் வாழ்க்கையில் நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக என் பிள்ளை எல்லாம், என் கணவன் எல்லாம், என் மனைவி எல்லாம் எப்படி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். என் வீடு வாசனையாக புதுப்பிக்கப்படுகிறது. சும்மா மண்டே அடிக்கடி போகக்கூடாது. உள்ள கொண்டு போய் இயேசுவை கொண்டு போய் உயிர்த்தெழ செய்யணும். என்னுடைய இதயம் புது இதயமாக, என்னுடைய ஆவி ஆத்மா புதுசாக, என்னுடைய நரம்பு புதுசாக, என் எலும்பு புதுசாக, என் ஸ்கின் புதுசாக, என் கண்ணு காது மூக்கு எல்லாமே புதுசாக மாறணும். இயேசு கிறிஸ்து என்னை ரெனியூல் பண்ணணும். திரும்பி நான் வீட்டுக்கு போகும்போது அந்த பழைய மனுஷன் எனக்குள்ள வருங்க, நான் புது மனுஷியாக சிருஷ்டிக்கப்படணும். இருக்கீங்களா? இது உங்களை சும்மா சொல்ற வார்த்தை இல்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15-14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நான் கவனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து எழுந்திருக்காமல் போயிருந்தால் இன்னைக்கு பிரசங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐசக் சாமுவேல் போன்ற சில பிரசங்கியாக நீங்க பார்த்திருக்க முடியாது. எல்லா பிரசங்கமும் வேஸ்டா போயிருக்கும், வீணாக போயிருக்கும், விருதாக போயிருக்கும். விசுவாசம் விருதா போயிருக்கும். நீங்க விசுவாசிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு கல்லை பார்த்து விசுவாசிக்க, அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கல், ஒரு மரம், ஒரு மண்,
இதெல்லாம் பார்த்து விசுவாசிக்கிறீங்க. அப்ப விசுவாசம் இப்படி தான் போயிருமா இல்லையா? இருக்குமா இல்லையா? பிரசங்கம் விருதாக இருக்கும், விசுவாசம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததுனால அதை மாற்றி ஜெயித்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். நாம பிழைச்சிருக்கிறதுக்காக, நமக்கு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக, நமக்கு விசுவாசம் நிலைக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு மறுபடியும் பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறது எதுக்காக பிழைத்து வந்தார்னு சொன்னா, நாம பிழைத்திருக்கிறதுக்காக, நம்ம ஜீவனோடு வேதம் சொல்லுது, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாதது, மாசற்றது, வாடாதது ஒரு சுதந்திரம், ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. நான் ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வைக்கிறேன்னா அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் செய்யப்பட்ட மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆனா நீங்க இதுவரைக்கும் நம்பிக்கை வச்சுங்க தோத்து போயிருக்கீங்கன்னா, அப்படி தோத்து போனீங்கன்னு சொன்னா நீங்க அவர் மரித்து உயிர்த்ததை விசுவாசிகள் அர்த்தம். சொல்லுறதுல ஏன் உங்களுக்குள்ள நீங்க வச்ச நம்பிக்கை கிடைக்கல, நீங்க நம்பிக்கை வச்சீங்க நடக்கல. ஏன் நானும் 10 நாள் ஜெபம் பண்ணீங்க, 10 நாள் விசுவாசம் பண்றேன், 10 நாள் உபவாசம் பண்றேன், 10 நாள் சர்ச்சைக்கு வரேன், கிடைக்கல. ஏன்னா அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை வைக்கல. இயேசு கிறிஸ்துவை வச்சு பாருங்க, ஜீவன் நம்பிக்கை. அப்படிதானே? ஆமா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை வைங்க. இந்த நிமிஷம் ஆண்டவர் சொல்லுங்க, இயேசுவை நான் உன் மேல விசுவாசத்தை வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன், நான் மறுபடியும் பிழைக்கும்படியாக, என் கணவன் பிழைக்கும்படியாக, மனைவி பிழைக்கும்படியாக செய்யுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள அவன் பாவத்தினால எல்லா ஜனத்துக்கும் பாவம் வந்து மரணம் வந்தது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த மரணம் உயிராக மாறினது. என்ன அர்த்தம்? நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருந்து இன்னைக்கு நம்ம ஜீவித்திருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் புத்தகத்தில் எழுதும்போது சொல்றாங்க, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே ஜீவனே இயேசுவே வாழ்கிறார். என் ஜீவன் அல்ல, இயேசு என் ஜீவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மரித்து உயிர் தந்தது ஒரு நியூஸ் கிடையாது, ஒரு செய்தி கிடையாது, அது வரலாறு, அசைக்க முடியாத ஒரு காரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அது நடக்கும். அவருக்குள்ள இருக்கிறவர்களால் மட்டும்தான் நடக்கும். அவருக்குள்ள காரியங்களை, தான் செய்கிற காரியங்களை தான் நம்மளும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு ஆணித்தனமான, ஒரு அழகான, ஒரு நேர்த்தியான வாக்குத்தத்தத்தை வைத்து போயிருக்கோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆதலால், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆதலால் சொல்லி ஆரம்பிக்கும் பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார். இன்னைக்கு என்ன பாவத்துல நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற, எந்த மீறுதல், எந்த அக்கிரமத்துல, எந்த விக்கிரகத்துல, எந்த செத்த கிரியைகளுக்குள்ள எதுக்கு நீ அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாய்?
அதிலிருந்து விடுதலை கொடுக்கத்தானே இயேசு கிறிஸ்து. எந்த மரண பயம் உன்னை அழுத்திக் கொண்டு இருக்கிறது, எந்த மரண பயம் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது, அந்த மரண பயத்திலிருந்து உங்களை வேரோட விடுங்குமா. அதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காட்ட வந்தார். நம்மை போல ஒரு நரம்புள்ள மனுஷனா, எலும்புள்ள மனுஷனா, சதையுள்ள மனுஷனா, தோலுள்ள மனுஷனா, நம்மளை போல ஒரு கண்ணு, காது, மூக்கு, இதயம், கிட்னி, கணையம், ஈரல் எல்லாம் விரல் நகமும் உள்ள மனுஷன், நம்மை போலவே ஒரு ரத்தம் ஊறக்கூடிய ஒரு மனுஷனா, நம்மை போலவே இருந்து நம்மை போலவே மாறி அந்த பிசாசை செய்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல நடந்திருக்கும்ல. மனுஷனுக்குள்ள அவனுடைய மீறுதல் அக்கிரமத்துக்குள்ள போனதை ஒரு மனுஷனாக ஆதாமுக்குள்ள போன அந்த பாவம், எல்லா உலகத்துல எல்லா மனுஷனுக்குள்ள போன அந்த பாவம் அதே போல ஒரு மனுஷனாலதான் முடியும். அதை செய்து வைத்து நமக்குள்ள போயிருக்கிறார். அவருடைய பாதைகளில் நாம் நடக்க வேண்டும், அந்த பாதை சுவடுகளில் நடக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். நீ எப்படி வரணும்? நம்மளால சிவ சுமக்கணும்னா பாடுகளா, வேதனைகளா, துக்கம் இல்லை, எல்லா அவமானங்கள் வந்தாலும் அதை தாண்டி கொண்டு வர வேண்டும். அந்த மரண பயத்தினாலே இருந்த காரியங்களை வேரோடு பிடுங்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மாறினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வரைக்கும் இவைகளை சொன்ன பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வரைக்கும் வாசி. இவைகளை அவர் சொன்ன பின் சரி, அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் சரி, உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். சரி, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்தறிந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த 2 பேரை பைபிள் தொடக்கத்திலிருந்து பார்க்க முடியும். முதல் 3 பேர் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வரும்போது 3 பேர் இருந்தாங்க. அடுத்து 2 பேரா மாறுறாங்க. எங்க கல்லறையில் பார்க்கும்போது 2 பேரா இருக்கிறாங்க. நல்லா கவனமாக பார்க்கணும். ஏன்னா இவர் உயிர் தந்துட்டு கலிலேயாவுக்கு போயிட்டார். அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இந்த 2 பேரை தொடர்ந்து பார்த்துட்டே வர முடியும். இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தரங்க பார்த்து இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மேகத்தை பார்க்க முடியும். அந்த கையளவு மேகம் தான் பெருமழை பொழியும். ஆதி காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது இரவில எப்படிப்பட்ட மேகம், பகலில அந்த மேகத்தை பார்க்கும். 4ஆம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியுடைய காலத்தில் பார்க்கும்போது கையளவு மேகத்தை பார்க்கணும். இந்த மேகம் வந்துகிட்டே இருக்க பாருங்க. ஒரு மறைமுகமான மேகம், அபிஷேகமான மேகம் வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே அந்த மேகத்தை பார்க்கணும். இந்த மேகம் அவரை மறைத்தது. அந்த மேகம் அபிஷேக பிரசன்ன மேகம், நம்மளை அடுத்து நடத்த போகிற மேகம் அப்படிங்க சொல்லுவது. இவைகளை திரும்ப வாசிக்கிறேன் நான். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்க உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷனே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ நாம உயிரோடு இந்த இயேசு கிறிஸ்துவை இனி அங்க எங்க தேடக்கூடாது. எங்க தேடணும் தெரியுமா? எங்க தேடுவோம்? ஏன்னா அவரு நமக்குள்ள ரத்தமா இருக்கிறாரு, சதையா இருக்கிறாரு, உறுப்பா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறார். அவரே வலியும் சத்தியும் ஜீவன் இருக்கிறாரு. இப்ப நம்ம தேவனுடைய குமாரர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். நம்ம தேவனாக குட்டி தேவர்களாக மாறி இருக்கிறோம். நாய்க்கு பிறந்தது நாய்க்குட்டி, குரங்கு பிறந்தது குரங்குட்டி. அப்ப தேவன் பிறந்தது தேவக்குட்டி தானே. அப்ப நம்ம தேவர்கள் தானே. அவர் செய்யறது நம்ம செய்ய முடியும். அப்ப நமக்குள்ள விசுவாசம், நம்பிக்கை, நமக்குள்ளேயே அந்த அழகு வேணும். அப்பதான் வேதம் சொல்லுது, நம்பிக்கை உள்ளவர்களாக
விசுவாசம் உள்ளவர்களாக, அந்த மரண பயத்தில் விடுவிக்கப்பட்டவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக இந்த பூமியில் அலங்கரிக்கணும். எப்படி நம்ம வீட்டை அலங்கரிக்கணும், நம்ம கணவனை அலங்கரிக்கணும், நம்ம மனைவி அலங்கரிக்கணும். எது எது அலங்கார வஸ்துக்களால் அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேக தைலங்களினால். தினமும் உங்கள் வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கணும், வேத வாசிக்கணும், சபை கூடுதல் இருக்கணும், பாட்டு இருக்கணும், துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும், ஜெயத்தொடி இருக்கணும். ஆவிசுவாசமான பேச்சு இருக்கக்கூடாது, பயமான பேச்சு இருக்கணும். ஓடி போயிடலாம், செத்து போயிடலாம், நாட்டை விட்டு போயிடலாம், வீட்டை விட்டு போயிடலாம், காட்டை விட்டு போயிடலாம். நான் அங்கே போனால் வாழ்வேன், இங்கே போனால் வாழ்வேன். கர்த்தர் எங்கே கொண்டு வந்தாரோ அங்கே உன்னை வாழ வைப்பார். அவர் போயிட்டாரு, இப்போ உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, அவர் வரப்போகிறாரு. இப்போ நீ எதுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம்? அவருடைய வருகைக்காக நீயும் காத்திருக்கணும், உன் குடும்பத்தையும் காத்திருக்க பண்ணணும், பிறரையும் காத்திருக்க பண்ணணும். எப்படி? யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் சொல்றாரு. அப்படி பாருங்க சார், சொல்ல பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காது, கலங்கக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க இதயம் கலங்கும்படியாக எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும், பயமும், குழப்பமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உங்க இதயம் சந்தோஷமா இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான், நல்ல விசேஷங்களினால் என் இதயம் பூரித்தது அப்படின்னா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா? நல்ல விசேஷங்களினால் என் இதயம் பூரித்தது, சந்தோஷம் அடைந்தது அப்படின்னா. இனிமேல் உங்க இதயம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். இனிமேல் கலங்கிட்டே இருக்கக்கூடாது, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, பொழும்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, நெகட்டிவா பேசிக்கிட்டே கூடாது, ஆவிசுவாசம் பேசக்கூடாது. வேதம் சொல்லுது, விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டு சொல்ற, விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்க வேலையில நீங்க விசுவாசமா இருங்க, உங்க வியாபாரத்துல விசுவாசமா இருங்க, உங்க குடும்பத்துல நீங்க விசுவாசமா இருங்க, நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயா விசுவாசமா இருங்க, கட்டிய கணவனுக்கு விசுவாசமா இருங்க, கட்டிய மனைவிக்கு விசுவாசமா இருங்க, உங்க சபைக்கு உங்க போதகனுக்கு விசுவாசமா இருங்க, உண்மையா இருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசமா இருங்க. அடுத்து தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், சரி, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சரி, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஏதாவது வாசலுக்குள்ள கூட்டிட்டு போயிருவேன். ஆமென். 12 வாசல்கள் உண்டா, 12 விதமான கற்கள் உள்ள வாசல், 12 விதமான யாக்கோபுடைய புத்திரனுடைய வாசல். இருக்கீங்களா? பரலோகத்துல 12 வாசல் இருக்கு. இஸ்ரவேல் வாசலுக்குள்ள நீங்க போகும்போது மட்டும்தான் 1,44,000 ஊழியக்காரர்கள், அந்த 1,44,000 ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், அவங்களால ரசிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். அடுத்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000. இந்த 12 பேரும் அங்க என்ன இருக்கிறாங்க? வாசலாக்குறாங்க. 12 பேருக்கும் ராஜமுத்திரை, கோமேதகம், கற்பகம், வைரம், வைரூடியம், இப்படி சொல்லி 12 விதமான கற்கள் அலங்காரத்தோட வாசல். நீங்க எந்த வாசலுக்குள்ள போவீங்க? இஸ்ரவேல் வாசலுக்குள்ள நீங்க போவீங்க. சொல்ல புரியுது இல்லையா? போவீங்க. இங்க வேதம் சொல்லு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஏற்க சொல்லி பாருங்க. அப்படி முதல்ல சொல்லி பாரு. ஆண்டவர் இருக்கும்போது சொல்லி பாருல. மலையில பிரசங்கம் பண்ணினவர் சொல்லாம இருப்பாரா? வீதிகளில் பிரசங்கம் பண்ண சொல்லாம இருப்பாரா? பிரசங்கம் பண்ண சொல்லாம இருப்பாரா? இத்தனை 66 புஸ்தகம் எழுதி வச்சுக்காரு. எங்கன்னா ஒருத்தர் சொல்லி வச்சுப்பாருல, நீ விசுவாசிக்காத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். மையரோட சாப்டர் க்ளோஸ் ஆனது போல இங்க அப்படியே போயிருக்கும். யூதாஸ் காரியத்தோட சாப்டர் க்ளோஸ் ஆனது போல அப்படியே போயிருக்கும். சொல்லிருக்கலாம்ல, யூதாஸுக்கு பதிலாக இன்னொருத்தனையும் எழுப்புவேன்னு சொல்லி எழுப்பி இருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு பதில் ஒருத்தர் எழுப்பி வச்சிருக்கிறாரு. இருக்கீங்களா? ஹலோ, அடுத்து சொல்லுங்க. அப்போ உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தப்படுத்திட்டாரு. அதுக்கான அடையாளம் எல்லாம் வந்துருச்சு, அதுக்கான ஒப்புரவுலாம் வந்துருச்சு, அதுக்கான அறிக்கை எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் உலகத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. இனி நடக்க ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க எல்லாம் பாவனை இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமாக அவரோடு வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
உங்களுக்கான ஒரு ஆயத்தம் பண்ண ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண போறேன். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்க இடத்துல வருவேன். அங்க நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. வலது பாரசத்திலே நீங்க இருப்பீங்க. நான் உங்கள் மத்தியில வீற்றிருப்பேன். இருக்கீங்களா? சங்கீதக்காரனுக்கு சொன்ன வார்த்தை வலது பாரசத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த காரியங்கள் வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு வந்து நினைக்கிறார். அங்க எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, எபிரேய புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இங்க மறுபடியும் சொல்லுது, வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீ உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறையில இல்லை. இனி கல்லறையில தேடக்கூடாது. அதனால தான் சொல்லுவேன், நீங்க 40 நாள் உபவாசம் போட்டு கஞ்சி குடிச்சு துக்க நாளை கொண்டாடாதீங்க. நான் சொல்லுவேன், அவர் உயிரோடு இருந்துட்டாரு, உயிரோடு இருக்கிறாரு. இப்ப பரலோகத்துல வரப்போறாரு. நமக்கான ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சு கொண்டு வர போறாரு. அந்த இடத்துல நாம போய் உட்கார போறோம். அவர் நம்ம கூட இருக்கிற போறாரு. அங்கே தேவ ஆலயம் கிடையாது, தேவனுடைய திருச்சபை தான் இருக்கும். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தை குடிப்பீர்களோ அந்த சபை தான் இருக்கும். தேவனுடைய ஆலயங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடமும் சிலுவையும் அங்க இருக்க. ஏன்னா தேவ ஆட்டுக்குட்டியானவரே தேவ ஆலயமாக, நித்திய வெளிச்சமாக, நித்திய நீதியாக, நித்திய ராஜாவாக நமக்காக அங்க வீட்டிருப்பார். அங்க போக போகணும். ஆண்டவர் வரைக்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் அந்த இயேசு உங்க வீட்டுல சொல்லுங்க. உங்க கணவன்கிட்ட சொல்லுங்க, காதை பிடிச்சி திருகி. உங்க மனைவிட்ட சொல்லுங்க, காதை பிடிச்சி திருகி. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, காதை பிடிச்சி திருகி. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த உயிருள்ள தேவன். நான் வணங்குறது உயிரோடு இருக்கிற தேவன். நான் ஆராதிக்கிறது உயிரோடு இருக்கிற தேவன். என்னை நேசித்தவர் உன்னையும் நேசிப்பார். என்னை ஆசித்தவர் உன்னையும் ஆசிரிப்பார். உன் கடன்கள் மாறும், கவலைகள் மாறும், துக்கங்கள் மாறும், மரண பயம் மாறும், வியாதி மாறும், துன்பம் மாறும், துயரம் மாறும். சரீரத்தில் எங்கெல்லாம் வலிக்கும் அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கரமுனை தொட்டு இப்போ நீக்கும் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை தேவன் உங்க கூட இருக்கிறார். பிரியமான தேவனே, இயேசு சொல்லிட்டிருந்தார், இன்னைக்கு வரப்போகிற வருகைக்கு ஆயத்தமாக பிறரை ஆயத்தப்படுத்துங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த நல்ல நாளில் ஒரு நல்ல செய்தி பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்தேன். அடியனையும் பலப்படுத்தி எக்கூறுபடியாக சொன்ன விஷயங்களுக்காக வந்து கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஸ்திரீகள் புருஷனை ஒப்பு கொடுறேன். ஊழியக்காரிகளை ஒப்பு கொடுறேன். இந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து போகுதும் அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, பிசாசு கட்டுகள் உடையப்பட்டு, அந்தகார சங்கடிகள் முறிக்கப்பட்டு, பாவ மரண சங்கடி நெரிக்கப்பட்டு, எங்கெல்லாம் கைவிடப்பட்ட சூழலை காணப்படுகிறாரோ, எங்கெல்லாம் கவலை, கஷ்டம், துக்கம், கடன், வியாதி, மரண பயம், வலி, வேதனை, துக்கங்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் பாவம் செய்து ஆண்டவர் மதளித்திருக்கிறார். அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஒவ்வொரு விடுவித்து காத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் தீர்க்க ஆயுசுகளை கொடுத்து, ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து, நல்ல வேலை வியாபாரங்களை கொடுத்து, நல்ல படிப்புகளை கொடுத்து, குடும்பங்களை ஆசீர்வதித்து கட்டி எழுப்பி ஒவ்வொருவரையும் நன்மையாக இருப்பீங்க. உங்களுடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன். சொல்ல பிதாவே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நல்ல நாள் வாழ்த்துக்கள். Happy resurrection day. God bless you.